டபுள் டக்கர் இது தமிழ் லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் ஃபிலிம். மீரா மஹதி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல திராஜ் அரவிந்த் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்மிருதி வெங்கட் பாருன்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. கோவை சரளா இன்ஸ்பெக்டர் சண்முகவெளி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. யாஷிகா ஆனந்த் வெல்வெட் பெண்ணிலான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர் பிரம்மானந்தம் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. அப்புறம் முனிஷ்காந்த் காளி வெங்கட் இவங்க 2 பேரும் லெஃப்ட் ரைட் அப்படின்ற வர அனிமேட்டட் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சுனில் ரெட்டி, ஷாரா, கருணாகரன், ஜார்ஜ் விஜய், டெடி கோகுல் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் அப்படின்றவனுக்கு 2 அனிமேட்டட் கேரக்டர் தெரியுது, லெஃப்ட் ரைட்னு. அது ஏன் அவனோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது, இதனால இவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி கௌதம் ராஜேந்திரன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வெற்றிவேல் AS பண்ணியிருக்காரு. ஏர்ஃபிளிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா காமெடியா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஏப்ரல் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஃபேமிலி ஸ்டார் இது தெலுங்கு லாங்குவேஜ் ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். பரசுராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் கீதா கோவிந்தம் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ஃபிலிம்ல விஜய் தேவர்கொண்டா, மிருணால் தாக்கூர், திவ்யாக்ஷா கௌஷிக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கோவர்தன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு கோபி சுந்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி KU மோகனன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் மார்த்தாண்ட் K வெங்கடேஷ் பண்ணியிருக்காங்க. ராஜு ஷிரிஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படத்தை தமிழ்லயும் டப் பண்ணி ஏப்ரல் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இரவின் கண்கள் இது ஒரு சைஃபை த்ரில்லர் டிராமா ஃபிலிம். பாப் சுரேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இவரை ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இவரு கூட டாலி ஐஷு, கிரி துவாரகிஷ், செல்வகந்தன், அழகுராஜா, தருண் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பாலசுப்ரமணி கே பண்ணியிருக்காரு. விக்டோரியா அப்படின்றவன் பெங்களூர்ல ஒர்க் பண்றான். அவனோட ஒய்ஃப் துபாயில ஒர்க் பண்றா. கல்யாணம் ஆகி 2 பேருமே தனித்தனியா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவனோட கொலிகான பிரீத்தி மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவளை நைட் டின்னருக்கு கூப்பிடுறான். அப்ப 2 பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. அது எப்படியோ பிரீத்தியோட லவ்வருக்கு தெரிஞ்சு விக்டர் கூட சண்டை போடுறான். அப்போ எதிர்பாராத விதமா விக்டர் அவனை கொண்டுறான். அதை மறைக்கிறதுக்கு விக்டரோட AI கேஜெட்டான ஐரிஸ் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி கீதா கரன் பண்ணியிருக்காரு. சார்லஸ் தானா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் இமாம் பண்ணியிருக்காரு. பிரதாப் என்டர்பிரைசஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஏப்ரல் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கல்வன் இது ஒரு தமிழ் த்ரில்லர் சர்வைவல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை PV சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரே தான் சினிமோட்டோகிராஃபியும் இந்த ஃபிலிம்க்கு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல GV பிரகாஷ்குமார், இவானா, பாரதி ராஜா, தீனா, G ஞானசம்பந்தம், வினோத் மூனா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் GV பிரகாஷ்குமார் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரேவா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. கெம்பன்னு ஒரு திருடன் வேட்டையாடுதல் தடுப்பு கண்காணிப்பாளரா வேலைக்கு ஜாயின் பண்ண நினைக்கிறான். அதுக்கு 2 லட்சம் லஞ்சம் கேட்கறாங்க. அதுக்காக ஒரு யானையை பிடிச்சு அதுல வர ரிவார்டை வச்சு இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு தில்லி பாபுவோட ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஏப்ரல் 4 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஒயிட் ரோஸ் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். K ராஜசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல கயல் ஆனந்தி, RK சுரேஷ், ரோசு ஸ்ரீதரன், விஜித், பேபி நக்ஷத்ரா, சசி லைலா, தரணி ரெட்டி, சுலியன் பரணி, வர்ஷினி, ஹாசின், ராஜசிமன், ராமானந்தம்னு நிறைய பேர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை பிடிக்க ட்ரை பண்றப்போ ஒரு டெரரிஸ்ட சுட்டுறதுக்கு பதிலா எதிர்பாராத விதமா அங்க இருந்த ஒருத்தனை சுட்டுறான். அதனால அந்த சுட்டவனுக்கும் அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வெற்றிமாறனை ஃபீல்டு ஒர்க்ல இருந்து தூக்கி கண்ட்ரோல் ரூமுக்கு மாத்திடுறாங்க. அப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஒரு சைக்கோ கில்லர் ஒரு பொண்ணை கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்றான். அது யாருன்னு இவன் தேடி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தனை சுட்டுருப்பான்ல, அந்த அவன் சுட்டவனோட ஒய்ஃப் தான் அவங்க. சோ இது தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சுதர்ஷன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. எடிட்டிங் கோபி கிருஷ்ணா பண்ணிருக்காங்க. பூம்பரை முருகன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஏப்ரல் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா ஆலகலம் இது ஃபேமிலி சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஜெயகிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஈஸ்வர ராவ், சந்தினி தமிழரசன், ஜெயகிருஷ்ணமூர்த்தி, தங்கதுரை லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா வல்லவன் வகுத்ததரா இது கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை விநாயக் துரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜேஷ் பாலச்சந்திரன், ரெஜின் ரோஸ், தேஜ் சரண்ராஜ், சுவாதி மீனாட்சி, அனன்யா மணி, விக்ரமாதித்யா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு 5 பேர் ஹைஸ்ட்ல கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சகின் ஷா ஷேவியர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஒரு தவறு இது சோஷியல் டிராமா மூவி. மணி தாமோதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல MS பாஸ்கர், உபசனா அரிசி, நமோ நாராயணன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 5th ஏப்ரல் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். சப்பாக்குத்து இது சோஷியல் டிராமா ஃபிலிம். அஜய் சுதாகரன், மகேஷ் மனோகரன் சேர்ந்து இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஹைமா சங்கரி, லோகேஷ், டாம் ஸ்காட் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜாலி ஷிபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷிபு கலர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு.
அடுத்ததா படால் தி மேனிஃபெஸ்டோ. இது ஒரு சோஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி. ஜி அஜயன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜாய் மேத்யூ, சலீம் குமார், ஸ்வேதா மோகன், காயத்ரி சுரேஷ், அம்பிகா மோகன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. செபல்டியன் ட்ரைப்ஸ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு பிஜிபல் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்டர்னேட் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5th April 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டார். இது தெலுங்கு லாங்குவேஜ் ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். பரசுராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் கீதா கோவிந்தம் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா, மிருணால் தாக்கூர், திவ்யங்ஷா கௌஷிக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கோவர்தன் அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் பையன் லைஃப்ல என்ன நடக்குன்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு கோபி சுந்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி KU மோகனன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் மார்த்தாண்ட் K வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு. ராஜு ஷிரிஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. அடுத்ததா பரதநாட்டியம். இது காமெடி கிரைம் டிராமா ஃபிலிம். அசிஸ்டன்ட் டைரக்டரான ராஜு சுந்தரம் கிரைம் வேர்ல்ட்ல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறான்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் பகுமுகம். இது சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். அடுத்ததா ப்ராஜெக்ட் இசட். இது ஆக்ஷன் சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். 2017 ரிலீஸ் ஆன மாயவன் படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மஞ்சுபல் பாய்ஸ். இது மலையாளம் அட்வென்ச்சர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 5th April 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மேட்டினி. இது த்ரில்லர் டிராமா ஃபிலிம். மனோகர் கம்பெனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சதீஷ் நிமன்சன், ரச்சிதா ராம், அதித்தி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அருண் அப்படின்றவனுக்கு பெங்களூர்ல ஒரு இடம் இருக்கு. அங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அங்க போய் எதிர்பாராத விதமா அவங்க எல்லாரும் அங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மேரிகோல்ட். இது காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. ராகவேந்திரா எம் நாயக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல திகாந்த் மஞ்சளே, சங்கீதா ஸ்ரீங்கரி, சம்பத் மித்ரா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணான்றவன் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்து தங்கத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க. அது பேரு தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா டார்க் வெப். இது ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கிரண் சுவாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சேத்தன் குமார், மேக்னா, நாகராஜ் தோடமனு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் வந்து கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கான். அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் கிராந்தின்றவர் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அவதார புருஷா 2. இது ஆக்ஷன் ஃபேண்டசி த்ரில்லர் ஃபிலிம். சிம்பிள் சொன்னி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஷரண், அக்ஷிகா ரங்கநாத், சாய்குமார் பூரிபதி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 5th April 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தோகான். இது காமெடி டிராமா ஃபிலிம். சித்தார்த் கரிமா சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல மோனிகா பன்வார், சிக்கந்தர் கீர், மோனாலி தாக்கூர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சரகேட் மதர் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா ஏக் கோரி பிரேம் கதா. இது ரொமான்டிக் சோஷியல் டிராமா மூவி. லீட் சிங் அப்படின்றவனுக்கு சபியாத்தான்ற பொண்ணு மேல லவ் வருது. 2 பேரும் எப்படியோ சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, அப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் தி லாஸ்ட் கேர்ள். இது சோஷியல் டிராமா ஃபிலிம். இது ரியலா நடந்த ஸ்டோரி. 1984 அப்போ சுஹானி அப்படின்ற ஒரு 5 வயசு பொண்ணு காணாம போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் IRAH த இம்மார்டிலிட்டி ஆப். இது சைஃபை த்ரில்லர் டிராமா ஃபிலிம். IRAH அப்படின்ற ஒரு ஆப் தப்பானவங்க கைக்கு போயிருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் குட் லக். இது காமெடி சோஷியல் டிராமா ஃபிலிம். அங்குரி அப்படின்ற 75 வயசு பாட்டி பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில என்ன பண்றாங்கன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.